ओम नमः शिवाय महिषा दरवाजे पुत्री महा सुंदर दुर्गा पुत्री महा मसी पुत्री ओम नमः शिवाय पुत्री ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम शिवाय साई देवी पुत्री नमः शिवाय पुत्री ओम नमः शिवाय 17/2/2026 இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு மண்டல பூஜை செய்கிறது ராமநாதர் பாலக்கோடு சுகுணா பன்னீர்செல்வக்காரங்கெல்லாம் ஃபுல்லாக ஃபேமிலி வந்திருக்காங்க. எனவே அவர் குடும்பத்திற்கு எப்பொழுதுமே வந்து எந்த இடையூறுகளே வராது. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய. அதாவது 15/1/2026 ஜனவரி தைப்பொங்கல் அன்றைக்கு தான் சாமிஜி பிறந்தால் அன்றைக்கு தான் அம்மா வந்து பிரஸ் செய்து கும்பாபிஷேகம் செய்தோம். சிலை வாங்கி கொடுத்தவர் வந்து ராயகோட்டை வினோத்குமார் சச்சிலப்பட்டி. இந்த உடைகள் இதெல்லாம் வந்து புடைகள்லாம் வாங்கி கொடுத்தவர் வந்து சதானந்தம் பெங்களூர் பெருமாள் கோயில். இன்னும் கொஞ்சம் கீழே கவுத்து கேமரா கீழே கவுத்துறா இப்படி கவுத்து குட் அப்படி பிடிக்கணும் தலையெல்லாம் தெரிவா வச்சுக்கோ. எனவே வந்து அது மாதிரி வந்தாங்க பெங்களூர் குமாரையா அவங்கெல்லாம் வந்து அபிஷேகம் அந்த கும்பாபிஷேகம்லாம் செலவு செஞ்சாங்க. ஆரணி தென்னரசு எல்லாம். இன்னைக்கு ராமநாதன் ரொம்ப வருஷமா வந்து கோயிலுக்கு வரணும்னாங்க. ஆனால் இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற நிலைக்காக வந்திருக்காங்க மண்டல பூஜைக்காக. எனவே அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு வகையான கஷ்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு வகையில் அளவற்ற கஷ்டங்கள் இருக்கும். அது எல்லாமே மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் ஒரு சம்பளமாக வரக்கூடியது கஷ்டங்கள். மனிதனோட புண்ணிய வாழ்வின் நிலைகள் வந்து என்னன்னா தர்மத்தின் நிலையாக வருவது. எனவே இன்றைக்கு அவருடைய வந்து 2 பிள்ளைகள் பெண்கள், அவருடைய மகன், அவருடைய மனைவி எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க. வந்து இன்னைக்கு வந்து மண்டல பூஜை இன்னைக்கு செய்யறாங்க. புடவைகள் அனைத்து வகையான அபிஷேகங்கள் பால் தயிர் எல்லாமே எடுத்து வந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த மண்டல பூஜையோட அபிஷேகம் அம்மாவுக்கு நடக்கிறது. அதாவது மகிஷாசூரன் என்ற வந்து ஒரு சூரனை வந்து அழிச்சிட்டு உலகத்துல வந்து எல்லா 33 கோடி தேவனை காப்பாற்றுறதா அம்மா அந்த மகிஷாசுர மரத்திலே எருமை தலைமையில நிற்பாங்க. எனவே அப்பேற்பட்ட கொடியவர்களெல்லாம் அழிச்சிட்டு நல்லவங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் அம்மா அந்த அவதாரம் எடுத்திருக்காங்க. இது மலை துர்க்கை மலை, தேவரி லிங்கமலை எல்லாம் இருக்கிற இந்த மலை. இந்த மலை மீது துர்க்கை மலை மீது துர்க்கை மலை பிரதட்சணம் செய்து இன்னைக்கு வந்து அபிஷேகம் நடக்கிறது. இந்த வரவங்களுக்கு எல்லாமே வந்து அவர் எதை வேண்டியவர்களோ அனைத்துமே நம்மை பண்ண அறிவின்ற அவதாரத்திலிருந்து அதை வந்து அவர் செய்து வைக்கின்றார்கள். இன்னைக்கு இவர்கள் பூஜை செய்கிறார்கள். அவர்களுக்கு அனைத்து வகையான இன்பங்களும் அமைப்பெண் கொடுத்து இடர் நீங்கி அவர் வாழ்வில் வந்து அவர் பிள்ளைகளாம் நல்ல மனவாழ்க்கையும் பிள்ளைகளும் பெற்றெடுத்து பேரம்பத்திகளோடு வந்து அவர் சந்ததியெல்லாம் வந்து இங்கே அமைப்பெடுக்கு வந்து இன்றைக்கு செய்வதை போன்று தொடர்ந்து அவர்கள் அபிஷேகம் செய்து அமைப்பெண் அருள்பெறுவார்கள். அடியிலிருந்து ஓம் நம சிவாய திருஷ்டி மூலம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் போற்றி ஓம் நம சிவாய்.